மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. 13-14 தேதியில 12ஆம் இடம் சுப செலவு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. உங்க தசாபதி அமைப்பு படி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புல கொஞ்சம் முயற்சி முன்னேற்றமாகும். அல்லது அங்கேயிருந்து சிரமப்படுறவங்களுக்கு ஓரளவு விடிவான காலமா இருக்கும். 12ஆம் இடம் சுப செலவுகள் வரும். இருந்தாலும் 12ஆம் இடம் செலவு பண்றவங்க இப்ப ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குல்ல, அவஸ்தைப்படுறோம்ல, மீனத்துல ஏதோ ஒரு குறை எல்லாருக்கும் இருக்குல்ல, வயசுக்கு தகுந்தவாறு சிக்கனம் பண்ணணும், செலவை கம்மி பண்ணணும். அப்புறம் ஜென்ம ராசிக்கு வருவார். இப்ப இந்த மீனராசியில் பாவத்துவம் சுகத்துவம் கலந்த அமைப்புல குருபுதன் பரிவர்த்தனை இருந்தாலும் குருபுதன் பரிவர்த்தனை மனைவி விஷயத்துல கொஞ்சம் கடுமையில குறைக்கும். 7ஆம் இடம் புதன், குரு இவர் அப்படிங்கிற அமைப்பு புரிதல் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராசி பாதிக்கப்படுது. இப்ப பாருங்க, ஜென்மச்சனி தானே, ஜென்மச்சனி இருந்துச்சு. நான் ஒரு குறிப்பு சொன்னேன், ஜென்மத்துல சனி இருக்கும்போது ஆரோக்கிய ஸ்தான அதிபதியும் சனிகிட்ட போய் மாட்டும் பொழுது ரொம்ப அவஸ்தப்பட்டேன். நானே அவஸ்தப்பட்டேங்க. நானே கணிச்ச விஷயத்துல எனக்கு கரெக்டா இருந்துச்சு. அந்த அமைப்புல சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. சுக்கிரன் விலகணும்னா கொஞ்சம் நிவாரணம். சூரியனும் சனி இருக்கும்போது இப்ப அவஸ்தை. செவ்வாயும் அங்கே போய் இருக்கும்போது இப்ப எப்படி சொல்றது, செவ்வாய் இருக்கிறது ஜென்மச்சனியை குறைக்கும்னு சொல்லணும். சூரியனுக்கு நட்பு கிரகம் செவ்வாய் போய் சேர்ந்தார்ல, அப்ப சூரியன் சனியுடைய போராட்டத்தை கொஞ்சம் முடிவு கொண்டு வருவார் செவ்வாய். செவ்வாய் சனி பாதிப்படையும். செவ்வாயும் சனிட்டு சண்டை போடுவாரு, சூரியனும் சனிட்டு சண்டை போடுவாரு. அப்ப 2 கிரகம் சப்போர்ட் பண்ணும்போது சனி வலுவளப்பார்ல, இப்ப ஜென்மச்சனி பாதிக்காது. இந்த அமைப்புல மீனராசிக்காரவங்க தூக்கத்தை விட செல்போனை பார்க்கவே கூடாது. கதிர்கள் அடிக்க செய்யும், பார்க்க கூடாது. நிம்மதியான தூக்கம் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும், இப்ப கண்டிப்பா இருக்கணும். அப்ப அந்த ஜென்மச்சனியுடைய அமைப்புகள் ரொம்ப கடுபலனா இருக்கும். இப்ப ஜூன் மாதம் வரும்போது ஜென்மச்சனியே ஜென்மச்சனி கெடுதல இருக்காது. உத்திரடாதி நட்சத்திரம் வேலை நட்சத்திரத்துல போறது பலவை நட்சத்திரம் கடுத்தாரும். ராசியில எந்த நட்சத்திரத்துல போறதோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னடைவுங்கிறது உண்மை. அது கூட கட்டுக்குள்ள இருக்கும். என்ன குரு பாக்குறாருல, 1 வருஷ காலம் ஜென்மத்துல இருக்கக்கூடிய 2027 6ஆவது மாசம் தோராயமா சொல்றேன், 7ஆவது மாசம் 8ஆவது மாசம் சுமார் தோராயமா இருப்பாரு. அது வரைக்கும் குரு இருக்காருல்ல. இப்ப எந்த சனியோட கைகள் கட்டப்பட்டிருக்கும், எந்த கடுபலம் இருக்காது. இப்ப அப்படி ஒரு அமைப்பு சொல்றேன். சரி, ஜென்மத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வரும், மீண்டு வருவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல 2ல இருக்காரு. வாக்குல கவனமா இருக்கணும். எதிரியை நீங்களே உருவாக்குவீங்க கண்டிப்பா. இந்த மாசம் சித்திரை மாசம் சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால ஆரோக்கிய சம்பந்தமா அதோட சம்பந்தமா எதிரிகள் உருவாகுவாங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கனெக்ஷன் ஆகுதுல, அப்ப ஆரோக்கியம் கூடுதல கெடுன்னு சொல்லலாம். வாக்கு சார அமைப்புல 6-8-12 கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். 1 வருஷம் 1 மாசம் சித்திரை மாசம் சூரியன் அங்கே இருப்பார்ல, அது உங்களுக்கு ஒரு கிஃப்டா சொல்றேன். வார கடைசியில அப்படி அமைப்புல சுக்கிரன் இருக்கிறதுனால வருமானமும் கூடும். வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு வருமானத்தை பார்க்கணும். கொடுக்கல் வாங்கல்ல எதிரி வருவாங்க, நம்ம பக்குவமா மூளை பயன்படுத்தி செய்யணும்.